உங்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் 6 அறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. அர்ஜுன், தூங்கும்போது எவ்வளோ அழகு, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவர் எப்படி பாரு, அம்மா வீட்டுக்கு வேற போகணும். எழுப்புவோமா? வேண்டாம், அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் காஃபி ஆடிருமே. மாயா 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 மாயா, அந்த வானவில்லின் வண்ணங்கள் நீ தந்தாயா மாயா. பாரா, ரிங்டோனா என்னோட நேம் வச்சிருக்காரு. ஃபோன் நின்றுச்சு, திருப்பி அடிச்சா எடுக்கலாம். மாயா 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 மாயா. ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்க? ஹலோ ஹலோ, யாரும்மா நீ? என் பையனங்க? ஹலோ ஆண்டி, நான் அம்மாவோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியாம்மா, அவனங்கம்மா? தூங்குறாங்க ஆண்டி. ஓ அப்படியாம்மா, அவன் எந்திரிச்சனே சொல்லுமா, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு. ஹலோ, இருக்கியாம்மா? ஆ சரிங்க ஆண்டி, நான் சொல்லிடுறேன். சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஆ சரிங்க ஆண்டி. என்னது, அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா? மாயா, குட் மார்னிங். ஆ குட் மார்னிங். இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன். ஓ தேங்க்யூ. என்ன என் ஃபோனை கையில் வச்சிருக்க? உங்கள் அம்மா கால் பண்ணாங்க, அதான். என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. மாயா, அப்படியே சொன்னாங்க? ஆமாம், இந்தாங்க உங்கள் ஃபோன். மாயா. சரி அர்ஜுன், அம்மா வீட்டுக்கு போகணும்ல, நான் போய் கிளம்புறேன். மாயா நில்லு. இவன் என்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போய்கிட்டே இருக்கா? இந்த அம்மாக்கு இப்போ என்னவா? அண்ணே, என்ன என்ன, எனக்கு ஒரு நோட்டு வாங்கணுண்ணே, என் கூட வானே. நோட்டு வேணா போய் வாங்கு, என்ன கூப்பிடுற? நானா வர மாட்டேன். என்னை வானே, கடை ரொம்ப தூரம் இருக்குல்ல, துணைக்கு வானே கூட. ரொம்ப சௌரியம். ப்ளீஸ் நீ வானே, நீ என்ன சொன்னாலும் செய்றேன். இப்படித்தான் இப்ப சொல்லுவ, ஆனா வாங்கிட்டதுக்கு அப்புறம் போடாம எனக்கு தேவையா? ஒரு நிமிஷமா இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? அம்மா, எனக்கு ஒரு நோட்டு வேணுமா. போய் வாங்க விடுதானே. அதுக்கு தாம்மா துணைக்கு அண்ணனு கூப்பிடுறேன், வரவே மாட்டான். அஜய், பாப்பா கூட துணைக்கு போயிட்டு வா. அந்த போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? அவ கூட துணைக்கு போ. இப்படி கோமா பேசிட்டா நாங்க பயந்துருவோமா? வானே, உனக்கு வேணா நீ போய் வாங்கு, என்னெல்லாம் கூப்பிடாத. இப்ப போறியா விளக்கமாறு எடுக்கவா? ஏம்மா, வீட தூக்க போறீங்களா? ஒன்னதான் தூத்து வெளியே தரலான்னு பாக்கேன். ஓஹோ அப்படி. தேஜி அக்கா, வா வள்ளி. ஹாய் மஞ்சு. ஹாய் அஜய். அங்க பாத்தீங்களாமா, இவள் நேரமா என்கிட்ட கோவப்பட்டான். இப்ப பாத்தீங்களா, அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். என்ன வள்ளி? அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம மஞ்சு பிள்ளைக்கு நோட்டு வாங்கணுமா, அதான் ஒத்தையில போய் பயப்படுறா. அதான் நம்ம அஜயை கூட்டு போக சொல்லலான்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன் மஞ்சு, நோட்டு வேணுமா? ஆமா அஜய், நோட்டு வேணும். என் கூட கடைக்கு வரியா? ஓ வரேனே, இதோ வந்துட்டேன். சரி அஜய், நான் வீட்டுக்கு போறேன், அவளை கூட்டு போயிட்டு வா. சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். சரி தேஜி அக்கா, அப்ப நான் வரேன். சரி வள்ளி, போயிட்டு வா. கடைக்கு போவோம். ம். அம்மா, ஐயோ, ஏம்மா அப்படி பாக்குற? உன்னை அப்படி அடிக்கலாமா இல்ல ஓட விட்டு அடிக்கலாமான்னு பாக்கேன். என்ன அடிக்க போறீங்களா? மஞ்சு, நீ கொஞ்சம் வெளியேறுமா, அவன் வருவான். ஆ சரிங்க ஆண்டி. மஞ்சு, போகாத மஞ்சு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி.
மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. என்ன நான் பேசாம போயிட்டா அவ இன்னும் என்ன நம்பலையா என்ன? மாயாவை நல்லா பார்த்துக்கணும். யாருக்காகவும் மாயா விட்டு கொடுத்துடக்கூடாது. அர்ஜுன், சொல்லு மாயா. நான் கிளம்பிட்டேன், வாங்க போலாம். நின்று கூட பேசாம போறா. மாயா, என்ன அர்ஜுன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அர்ஜுன், சொல்லுங்க. என்ன மாயா, நீ இன்னும் என்ன நம்பலையா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன, எங்க அம்மா கால் பண்ணதுக்கப்புறம் ஏதோமா நடந்துக்கிற? அப்படிலாம் இல்லை அர்ஜுன், நான் நார்மலாக தான் இருக்கேன். இதை என்ன நம்ப சொல்றியா? நேற்று இருந்த மாயா வேற, இன்னைக்கு இருக்கிற மாயா வேற. அப்போ நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். அர்ஜுன், எப்போ என் கூட தானே இருப்பீங்க. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நான் சாகுற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். என்னாச்சுமா? அர்ஜுன், ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னா பிடிக்க வைப்பேன். என்னை விட்டு போயிட மாட்டீங்களே. என்னம்மாயா இப்படிலாம் கேட்க? லவ் யூ அர்ஜுன். ஐ லவ் யூ ஆல்வேஸ். பயப்படாத மாயா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். அள்ள வரும் கையை ரசித்தேன், ஆள வரும் கண்ணை ரசித்தேன், அடங்காமல் தாவும் முந்தன் அன்பை ரசித்தேன். முட்டை வரும் பொய்ய ரசித்தேன், மோத வரும் மெய்ய ரசித்தேன், உறங்காமல் எங்கும் உந்தன் உள்ளம் நீ ரசித்தேன். சொல்லும் சொல்லை ரசித்தேன், இதில் சொல்லாததையும் ரசித்தேன். நீ செய்யும் யாவும் நம்ம ரெண்டு பற்றியும் உங்கள் அம்மா புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சிக்கலனா புரிய வைப்பேன். அப்பவும் புரிஞ்சுக்கலன்னா எனக்கு என் மாயா மட்டும் போதுன்னு வந்துடுவேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு என் மாயா மட்டும் போதுன்னு வந்துடுவேன். இல்லை அர்ஜுன், நீங்கள் இப்போ பேசுகிறது எனக்கு பிடிக்கல. என்னாச்சு மாயா? 27 வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு வந்துடுறேன் சொல்கிறீங்க. நீ தானம்மா கேட்ட அவங்க புரிஞ்சிக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அதுக்காக அவங்கள விட்டு வந்துடுவீங்களா? விட்டு வந்துடுவேன்னா அப்படி சொல்லலை. அவங்களையும் பார்த்துப்பேன், உன்னையும் பார்த்துப்பேன். இல்லை அர்ஜுன், நீங்கள் பேசுகிறது தப்பு. அவங்க உங்களுக்கும் அம்மானா எனக்கும் அம்மா தான். நம்ம 2 பேருமே அங்கே தான் இருக்கணும், அவங்க கூட தான் இருக்கணும். அம்மா பையனை பிரித்த பாவம் எனக்கு வேண்டாம். மாயா, ம், உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான். மாயா, என்ன அர்ஜுன்? உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல? ம், உண்மையாவா? என்னாச்சு? எதுக்கு இப்படி கேட்கீங்க? நீ சொல்லு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கா உன்கிட்ட? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அர்ஜுன், பார்ப்பாய் ஆலை கொள்ளும் அழகே, நிழல் கூட அழகு நகரே, ஒரு நாளும் குறையாத புது போதை கண்ணோரம் தந்தாயே, அனைத்தாலும் அணையாத ஒரு தீயாய் நெஞ்சோ. நம்மலாம் இப்படி உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம், அம்மு பர்த்டே எப்போ பேசினது, அதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறோம். அம்மு, என்ன? என்னம்மா ரொம்ப வலிக்குதா? இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ வேணா உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், இங்கே இருக்கேன். என்னாச்சு அம்மு, டல்லாவே இருக்க? ஒன்றும் இல்லை மாயா, சும்மா தான். ஓய் குட்டிமா, என்னங்க? ரொம்ப டயர்டாக இருந்தால் உள்ளே போய் படுத்துக்கோ, சரியா? அதெல்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். ஒரு வேளை டயர்டாக இருந்தால் சொல்லு, நானும் கூட வரேன், சரியா? ஓகேங்க, டயர்டாக இருந்தால் சொல்கிறேன். ம். டே பிரபு, என்னடா என்னாச்சு அம்மு, எங்ககிட்ட பேசுறா? டல்லாவே இருக்க? எப்போ பாரு அம்முக்கிட்டே பேசிட்டு இருக்க. என்னடா சொல்லு. அதான்டா, எல்லாரும் சேர்ந்து டூர் போவோமா? டூரா? ஆமா ரகு, நீங்கள் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். என்ன குட்டிமா, போமா? டூருக்கு வர நிலமையில நான் இல்லைங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அவங்க கூட. நீயே வரலன்னா அங்கே போய் நான் என்ன பண்ணேன்? நானும் உன் கூட இங்கேயே இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும், இங்கே தான் அத்தை மாமாலாம் இருக்காங்கல்ல, நான் அவங்க கூட இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அமைதியாரு. என்ன ரகு, வாரீங்கல்ல? இல்லை பிரபா, நீங்களாம் போயிட்டு வாங்க. ஏன் ரகு, வரலாம்ல? இல்லை ரகு, அணு விட்டு எப்படி வருது? நீங்களாம் போயிட்டு வாங்க, நானும் அங்கேருந்து பார்த்துக்கிறேன். ஏன்டி நீ வரலையா? இல்லைடா அண்ணா, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வரல. வேணும்னா இவரையும் கூட்டு போங்க, நான் ஒத்திர இருந்துப்பேன். ஒத்தியில இருந்துப்பியா?
அதெல்லாம் இல்லை பிரபு நீங்களாம் போயிட்டு வாங்க நான் அவளை பார்த்துக்கிறேன். ஓ சரி ரகு. அர்ஜுன் மாயா நீங்களாம் வாரீங்கல்ல? அர்ஜுன் வந்தா நானும் வரேன் ப்ரோ. என்னப்பா அர்ஜுன் நீ வந்தாதான் உன் ஆள் வருவானாம். ப்ரோ என்னம்மா என்னை வச்சு காமெடி பண்ணலையே. நீ என் தங்கச்சி மாதிரி உன்னை போய் காமெடி பண்ணுவேனா? சொல்லு அர்ஜுன். மாயா என்ன அர்ஜுன்? போலாமா? போலாமே. ஓகே ப்ரோ, நாங்களும் வரோம். எப்போ கிளம்புறோம்? எல்லாத்துக்கும் ஓகேனா நாளைக்கே கூட போகலாம். நாளைக்கே வா. நாளைக்கே வேண்டாம். ஏன்டா? இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு போகலாம். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் இல்லை, அம்மு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் கழிச்சு போவோம். உடம்பு சரியில்லையா? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். பரவாயில்லையே பிரபு, இப்பவே அம்முவை நல்லா கேர் பண்ணிக்கிற. என்ன ஏன் நான் உன்னை கேர் பண்ணவே இல்லையா என்ன? அப்படி நான் சொல்லவே இல்லையே. ஓகே பிரபு, 3 நாள் கழிச்சே போகலாம். ஆ சரிங்க அண்ணி. அம்மு ரொம்ப பெயினாக இருக்கா? பெயினாக இருந்தால் போய் தூங்குமா? இல்லைக்கா இப்போ ஓகே தான். ஓ ஸ்டொமக் பெயினா? பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் இப்போவே எப்படி பார்த்துக்கிறானு. ஏன் சொல்லும் உன்னை நான் பார்த்துக்கவே இல்லையா? பார்த்துக்கவே இல்லைன்னு சொல்லலை, அப்புறம் எப்படி சொல்கிற? இன்னும் கல்யாணமே ஆகலை, இருந்தாலும் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறான்ல அதை சொன்னேன். ஓ அதை சொன்னியா? சரி எங்கே போகலாம்? ஊட்டி போகலாமா? ஊட்டிக்கா? அங்கெல்லாம் வேண்டாம் ப்ரோ, வேற ஏதாவது பிளேஸ் போகலாம், நல்லா ஜாலியாக போயிட்டு வரலாம். அப்போ எங்கே போகலாம் சொல்லுங்கள். ஒண்டர்லா போகலாமா? அங்கே தான் அடிக்கடி போயிருக்குமே, வேற எங்கேயாவது புதுசாக போகலாம். நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுடா. ஒரு கடல் இருக்கிற பக்கமாக போவோம். டேய் எங்கேயாவது ஊருக்கு போனால் எங்கேயாவது தங்கிக்கலாம். கடல்கிட்ட போய் எங்கடா தங்குறது? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கடல் பக்கத்தில் டென்ட்டு போட்டு தங்கலாம். அது பார்க்க காடு மாதிரி இருக்கணும், பக்கத்தில் கடல் இருக்கணும், அங்கே ஒரு டென்ட்டு போட்டு நைட்டு தங்கணும், அதான் ஆசை. டென்ட்டு போட்டு தங்கணுமா? ம். கவலையப்படாத, போயிடுவோம். உண்மையாவா? நிஜமாக தான் உன்னை நான் கூட்டு போகிறேன். ம். பிரபு என்ன? எனக்காகவா? நீ ஆசைப்பட்டேல, அது நிறைவேற்றாமல் இருந்தா சரி இருக்காதுல, அதான். மற்றவங்களுக்கு வேற எங்கேயாவது போகணும் ஆசை இருக்கும், நம்ம ஆசையோட அவங்களுக்கு கம்பல் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைமோ, எல்லாரும் பிரபு சொன்ன மாதிரி போகலாம். சரிங்க மச்சான். தேங்க்ஸ்டா அண்ணா. இதில் என்னடா இருக்கு? நீ சொன்ன மாதிரி பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஆமாம் ப்ரோ, செம்ம ஜாலியாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஓகே தானே? டபுள் ஓகே. எல்லாத்துக்கும் ஓகே தானே? அப்போ சரி 3 நாள் கழிச்சு கிளம்பிடுவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமி. அம்மு என்னம்மா ரொம்ப பெயினாக இருக்கா? சரி என்ன பாரு. என்ன? ரொம்ப வலிக்குதா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். என் கண்ணை மட்டும் பாரு, வேற எங்கேயும் பார்க்காத சரியா? கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்ன சிரிக்கிற? சும்மாதான். ரொம்ப வலிக்குதுன்னா இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ வலிக்கல. உண்மையாவா? ம். சரி கையெடுங்க. ஏன் என்னாச்சு? கொஞ்ச நேரம் உட்காரணும் போல இருக்கு. ஓ அப்படியா, சரி. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. தேங்க்ஸா? எதுக்கு? எனக்காக டூரை தள்ளி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தான். அதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அதுக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் என் ஆசை என்னன்னு கேட்டீங்க, நானும் சொன்னேன். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நீங்கள் விளையாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்கிறேன்னு நினச்சேன், நிஜமாவே கூட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்கல. அப்போ நீ என்ன நம்பலை? நம்பாமலாம் இல்லை. அதெல்லாம் விடு, நீ இப்போ ஓகே தானே? ஆ இப்போ பரவாயில்ல. டைம் ஆச்சு, போய் தூங்குனா தூங்கு. இல்லைப்பா, எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? வரல. பிரபு என்ன? என்னை நல்லா பார்த்துப்பீங்கல்ல?
என்னடி திடீர்னு இப்படி கேட்க? சொல்லுங்க. நம்ம குழந்தைய நான் எப்படி பார்த்துப்பேன்? என்ன? நம்ம 2 பேத்துக்கும் குழந்தை பிறக்கும்ல. ஹலோ, அதெல்லாம் எதுக்கு இப்போ? பாரா என் தேவதை வெக்கலாம் படுது. சும்மா இருங்க பிரபு. சரி சொல்லு. நல்லா பார்த்துப்பீங்க. அது மாதிரி தான் உன்னையும் பார்த்துப்பேன். உண்மையாவா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை எப்படி கூப்பிட்டேன்? எப்படி கூப்பிட்டீங்க? பாப்பான்னு கூப்பிட்டீங்க. அதே தான், நீ எனக்கு பாப்பா தான். எப்பயுமே நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி. பிரபு, ஐ லவ். யூ பொண்டாட்டி. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. பாரா என்ன? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஆமா. ஏன் நான் உட்காரக்கூடாதா? உட்காரலாமே. அதான் உட்காந்துருக்கேன். ஆமாம், அர்ஜுன் மாயா எங்க? நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், அவங்க 2 பேரும் மாடியில் இருக்காங்க. பாரா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இப்பெல்லாம் மச்சானும் மாயாவும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? அட ஆமாப்பா, ஹக்குலேருந்து கிஸ்ஸுக்கு போயிட்டாங்க. என்ன இது எப்போ? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்று ஃபுல்லாக மச்சான் மாயா வீட்டில் தூங்கியிருக்காரு. பாரா, விட்டா நம்மளவே ஓவர்டேக் பண்ணிடுவான் போல. சரி அதை விடு, நான் கேட்டதுக்கு பதில். என்ன கேட்டீங்க? அதாம்மா நேற்று கேட்டேனே. நேற்று என்ன கேட்டீங்க? மேரேஜ் பற்றி பேசினேன்ல, அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்க? அதான் சொன்னேனே, எனக்கு 1 வருஷம் படிப்பு இருக்கு. மேரேஜ் பண்ணிட்டு படிக்கலாமே. எனக்காக இந்த குறை வருஷம் மட்டும் பொறுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். இதுக்கெல்லாம் ப்ளீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு. நாளைக்கு உங்களுக்கு காலேஜா? ஆமாம். சரி அப்படின்னா போய் தூங்கு. தூக்கம் வரலையே. தூக்கம் வரலையா? உங்களுக்கு தூக்கம் வருதா என்ன? எனக்கு தூக்கம்லாம் வரல. அப்புறம் என்ன? இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நாள் தானே, போய் தூங்கு. ரொம்ப டயர்டாக வேற ஃபீல் பண்ணுவ. அதெல்லாம் இல்லைப்பா, இப்போ ஓகே தான். ஓகே தானே? ம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? கார்த்திக் கால் பண்ணான். அப்படியா? என்ன சொன்னாங்க? பிரியா அங்கே போய் நல்லா செட் ஆகிட்டாலாம். அப்படியா? எல்லாரு கூடயும் நல்லா ஜாலியாக பேசுகிறாளாம். அங்கே ஐயம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாலாம். அப்படியா? ஏன் நீ பிரியாட்ட ஃபோன் பேசலையா என்ன? பேசிட்டு தான் இருக்கோம். அப்புறம் என்ன? நாங்கள் எங்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஓ அப்படியா? அங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல. ஓ சூப்பர்யா. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்கும்னு நினைக்கேன். நம்மளாம் போவோமா? கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். உண்மையாவா? ஒன்று கூப்பிடாம தனியாக போயிடுவேனா என்ன? உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன். எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்க. ஆமாம்மா, அவங்க லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக இருப்பாங்க. கார்த்திகனை பிரியாக்கா மேரேஜ் சொல்லவும் எனக்கும் லைட்டாக ஆசை வருது. அடிங்கு, நானா கேட்டால் மாட்டேன்ப. அது அப்படித்தான். லூஸு. சீரியஸாக கேட்கேன், மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஓ பண்ணிக்கலாமே. ஏய் உண்மையாவா? இந்த குறை வருஷம் முடிஞ்சனே கண்டிப்பாக பண்ணிக்கலாம். லூஸு. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதடா. அப்புறம் என்ன பண்ணணுமா? அன்பா பேசு. பாரா. ஐ லவ் யூ அம்மு. லவ் யூ டு பிரபு. என்ன தூங்கலையா? தூக்கம் வரல. மணி எத்தனை தெரியுமா? 10 o'clock. 10 மணி ஆகுது. தூக்கம் வரலையா? வரலையே. அப்புறம் என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. என்னது? என்ன பண்ணலான்னு கேட்டேன். என்ன வாய்ஸ்லாம் ரொம்ப உள்ள போகுது? அது அப்படித்தான், கண்டுக்காதீங்க. அது சரி. மாயா, எனக்கா ஒரு பாட்டு படியேன். பாட்டா? அதெல்லாம் எனக்கு வராது. பாட தெரியாம தான் நேற்று பாட்டு படிச்சியா என்ன? அது சும்மா. எனக்காக ஒரு பாட்டு ப்ளீஸ். ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கீங்க. என்ன பாட்டு படிக்க? ஏதாச்சும். என்ன பாட்டு படிக்கலாம்? கருப்பான கையால
காதல் என் காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ளே பேய் பிடிச்சி ஆட்டுதம்மா, பக கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா. வாவ் சூப்பர். நான் படிச்சேன்ல, இப்போ நீங்க படிங்க. எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது. ஏதாச்சும் படிங்க. என்ன பாட்டு? ஒன்றுமே தோண மாட்டேக்கே. தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பல தட்டில், அருந்து வாழு குறும்பு தேனு ஆனாலும் நீ ஏஞ்சலு, தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சி. பாடவே தெரியாதுன்னு இவ்வளோ அழகா பாடுறீங்க. இது அழகா பாடுறதா? ஆமா. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணாலும் க்யூட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று ஒரு பாட்டு படிச்சியே, அதை படி. கண்டிப்பா படிக்கணுமா? ம். அவனப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும் இணையில்லை, அவனப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும் இணையில்லை, அவன் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. என்னாச்சு? மழை வரப்போகுதுன்னு நினைக்கேன், இடி இடிக்கு. அப்படித்தான் தெரியுது. பாரா, இடினா அவ்வளோ பயமா என்ன? அச்சோ. சரி சரி பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ஆமா, இப்போ எங்கே உட்காந்துருக்க? இடி இடிச்சிச்சா, அதான் பயத்துல. ஏன் உட்காரக்கூடாதா என்ன? அப்படி நான் சொல்லவே இல்லையே. இந்த இடம் எப்பயுமே உனக்கு மட்டும்தான். ஓய், என்ன? ஒன்றும் இல்லையே. என்ன இவ்வளோ நெருக்கமா? ஆமா, காலேஜுக்கு அப்படி பண்ணீங்க. என்ன பண்ணேன்? ஓ, என் வாயால சொல்லணுமா என்ன? சொல்லு. லிப் லாக் பண்ணீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன், எனக்கு உரிமை இல்லையா என்ன? அப்படி சொல்லல. ஆமா, நீ ஏன் அப்படி ஷாக் ஆன? இல்ல, கடமை கட்டுப்பாடு அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரேன்னு ஷாக் ஆனேன். எப்படி மாறினீங்க? என்ன? நானா கம்பல் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு போனேன். ஆமா. நைட்டு ஒரே ரூம்ல இருக்க கூடாது, எல்லாம் தப்பா பேசுவாங்க, அப்படி இப்படி சொன்ன மனுஷன் காலையில என்ன மாற்றம்? அப்போ நைட் என்ன நினைச்சேன்னு தெரியாதா உனக்கு? என்ன நைட் என்னாச்சு? அப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? அர்ஜுன், உளராம தெளிவா சொல்லுங்க. அதான்டி, நைட்டு ஃபுல்லா உன் மடியில் படுத்திருந்தேனே, ஆமா. அந்த உரிமையில தான் காலையில் கிஸ் பண்ணேன். லூசு லூசு, தெளிவா பேச மாட்டீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, எதுக்கு பயந்த? அது வந்து அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஓய் பேபி, என்ன? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன இப்போ அவசரம்? அவசரம்னு இது இல்லை. அப்புறம் என்ன? முன்னாடியாச்சும் தள்ளி தள்ளி உட்காந்து பேசுவோம், ஒரு ஃபீலிங் வராது. இப்போ இவ்வளோ கிட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரே ஃபீலிங்காக இருக்கு. ஃபீலிங்கா இருக்கா? என்ன ஃபீலிங்? நியாயம் கட்டுப்பாடு அதெல்லாம் எங்க போச்சு? அதான் நீ எனக்கானவ, நான் உனக்கானவே முடிவாயிருச்சுல, அப்புறம் என்ன? ஹலோ ஹலோ, இன்னும் முடிவுலாம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும்? லைசன்ஸ் வேணும். லைசன்ஸா? அது என்னது? நான் உங்களுக்கு முழுசா சொந்தமாகணும்னா நீங்க என் கழுத்தை தாலி கட்டணும். ஓ, அந்த லைசன்ஸ் கட்டிடுவோம். எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? அர்ஜுன், என்ன? லவ் யூ. லவ் யூ ஆல்வேஸ்.